கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் உள்ள கோர்லத்து கிராமம் அருகே தனியார் பஸ் மீது அதிகாலை 3 மணி அளவில் கனரக சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. அந்த பஸ் பெங்களூரிலிருந்து சிவமோகாவிற்கு சென்று கொண்டிருந்தது. 32 பயணிகள் அதில் பயணித்தனர். முதற்கட்ட விசாரணையில் சரக்கு வாகனம் சாலையின் தடுப்பை தாண்டி வந்து எதிரே வந்த பஸ் மீது மோதியதாக தெரிய வந்துள்ளது. சோக நிகழ்வாக மோதிய வேகத்தில் பஸ் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. சில நிமிடங்களில் பஸ்ஸில் இருந்த பலர் வெளியே குதித்து உயிர் தப்பினர். காயத்துடன் உள்ளே சிக்கியவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். தீ மளமளவென பரவி பஸ் முழுதும் பற்றி கொண்டது. நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் பஸ் முழுதும் எரிந்து படுமோசமடைந்தது. 10க்கும் அதிகமானோர் தீயில் உடல் கருகி உள்ளேயே பலியாகி இருந்தது தெரிந்தது. மீட்கப்பட்ட 9 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. விபத்தில் சிக்கிய சரக்கு வாகன டிரைவர் மற்றும் கிளீனரும் உயிர் தப்பவில்லை. நல்வாய்ப்பாக இந்த பஸ்ஸின் பின்னால் 45 பள்ளி மாணவர்களுடன் ஒரு பஸ் வந்து கொண்டிருந்தது. விபத்து நடந்தபோது டிரைவர் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் நூல் இழையில் விபத்தை தவிர்த்தது. யாருக்கும் காயமில்லை. விபத்துக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை நடப்பதாக உள்ளூர் போலீசார் கூறினர்.